சென்னை குரோம்பேட்டை பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், பார்வை மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். ராஜா, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை குரோம்பேட்டையில் இன்றைக்கு அறநெறியில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்த அவர்களை காவல்துறையினர் இழுத்து அநாகரிகமாக கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருப்பதாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய நியாயமான கோரிக்கை, பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து நாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். விடியா திமுக அரசினர் தங்களை யாரும் அழைத்து பேசவில்லை. ஒரு மாவட்ட ஆட்சியரை கூட அனுப்பி எங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு இங்கு நாதி இல்லை என்று வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கல்வியில் தங்களுக்கான அடிப்படையான சதவீதங்களை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். வேலை வாய்ப்பில் அதுபோன்ற தங்களுக்குரிய இடத்தை வழங்க வேண்டும். ஊக்கத்தொகை வழங்குவதில் முரண்பாடுகள் இருக்கிறது. அதே போன்று அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டு வந்த மடிக்கணினி, லேப்டாப் வழங்க முடியாமல் இவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த திட்டத்துக்கு மூடுவிழா கண்டிருக்கிறார்கள். பார்வையற்ற எங்களுக்கு, அதாவது அந்த மடிக்கணினி, லேப்டாப் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனை வைத்துத்தான் நாங்கள் பல்வேறு வேலைகளை செய்வதற்கோ இல்லை உதவி மற்றவை நாடு எளிமையாக பல்வேறு தகவல்களை திரட்டிக் கொள்வதற்கோ எங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது அந்த லேப்டாப்பை எங்களுக்கு வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது தொடர்ந்து எங்களை கைது செய்வதும், எங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளில் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதிகளிலும் வீட்டின் உரிமையாளர்களும் சென்று நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய இந்த காவல்துறையை வைத்து இந்த அரசு செய்யக்கூடிய வேலை என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்தினுடைய குரல்வலையை நசுக்கக்கூடிய விதமாக இந்த திமுக அரசு செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் என்கிற எங்களை கனிவோடு ஒரு வார்த்தை கூட கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருப்பது வேதனையாக இருப்பதாக அவர்கள் கண்ணீரோடு தெரிவித்திருக்கிறார்கள். ஆண்கள் பெண்ணும் என்று பாராமல் தொடர்ந்து எங்களை கைது செய்வது என்பது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுவரும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாம் எங்களுடைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய வாக்கு என்பது யாருக்கு என்பதை நாங்கள் தீர்மானித்து விட்டோம் என்று அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜா, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.